உங்களை மீண்டும் மீண்டும் பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். தேவன் நம்மையும் அவருடைய அன்பில் நடத்தி கொண்டிருக்க இல்லை கண்களை மூடவும். அன்பின் தேவனே, அனாத தேவனே, கிருபையின் தேவனே, விசேஷமாய் இந்த நாளை கொண்டு தேவன் சோத்துறோம். இந்த ஓய்வு நாளில் முன்னோக்கி பார்த்து வந்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி அனுப்ப போகிற கிருபைக்கு நன்றி கர்த்தாவே. வந்த ஒவ்வொருடைய இருளையும் நீ நீக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வார்த்தைங்கிற உம்முடைய கரம் அவர்களை வழிநடத்திடுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது கூட நாமளும் ஒரு சில காரியங்கள் தியானிக்கலாம். எனக்கு ஒரு எல்லாத்தையும் இப்போ நான் கூட இங்கேருந்து ஐயா ஃபஸ்ட் வீக்கு முடிச்சுட்டு சிப்பாயில் எனக்கு வரத்துக்குள்ள இந்த மக்களுக்கு நான் செய்தி கொடுத்துன்னு இருப்பேன். நம்ப மாட்டேங்க, ஒரு சில நேரத்தில் 2 மணி நேரம் கூட ஆகும். கர்த்தருடைய வார்த்தை போய்க்கிட்டே இருக்கும். ஆனாலும் கேட்டுக்கொண்டு இருப்பாங்க அவங்க. என்னோட தரிசனம் என்னன்னா, ஜனங்களுக்கு கர்த்தருடைய வேதத்தின மகத்துவங்களை சொல்லி கொடுத்துடணும். எனக்கு தெரிஞ்சதை கர்த்தர் எனக்கு ஆவியான எனக்கு உணர்த்தினதை சொல்லி கொடுத்துடணும். வசனம் பிரசங்கம், அநேக பிரசங்கம் கேட்குறீங்க, தப்பு இல்லை. ஆனால் வேதத்தில் உள்ள ஆழத்தை தெரிஞ்சதை சொல்லி கொடுக்கும்போது அதில் ஒரு பெரிய அற்புதம் உண்டு. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் வாசிக்கலாம். ஒரு சம்பவம் நான் சொல்லித்தரேன். வேதத்தில் 1ஆம் அதிகாரம், ஆதியாக 1ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்க. நான் சொல்கிறேன், எப்போவுமே நீங்கள் படிச்சு தான். சரி, 2ஆம் வசனம் அப்படிங்க. அடுத்த வசனம் வருங்க. போதும். இங்கே முன்னாடி வசனம் பார்க்குறோம், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அல்லேலூயா. ஒரு இருள் நம்ம வாழ்க்கையிலையோ எங்கேயோ இருந்ததுன்னா அங்கே இருள் போனால் என்ன வரணும்? அடுத்த வசனம் சொல்லுது, வெளிச்சம் வரணும். அல்லேலூயா. வெளிச்சம்னா என்ன சொல்றீங்க? வசனம் என்ன சொல்லுது? வேதமே வெளிச்சம். அல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு வேதத்தை பார்க்குறோமோ, எந்த அளவுக்கு வேதத்தை நம்ம தியானிக்கிறோமோ, அதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது, இதில் நான் அப்படிலாம் சொல்லலை, உபவாசம் இருக்கலாம் சொல்லலை, அதுவும் வேணும். அதை விட மேலானது உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கன்னா வெளிச்சமாகிய வசனம் உங்களை கிரியை செய்யணும். அல்லேலூயா. வார்த்தைக்கு எவ்வளவு அதிகமாக இடம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. வார்த்தைன்னா யார்? ஆண்டவராய் இயேசு, வார்த்தையாகிய தேவன். அல்லேலூயா. அந்த தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர்ந்து அவருக்கு இடம் கொடுக்கும்போது அவரே சொன்னார், நானே இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அந்த ஒளி வந்தால் எல்லா இருளும் நீங்கி போய்விடும். அல்லேலூயா. நம்ம வேதத்தை படிக்கும்போது நான் இன்னைக்கு கொண்டு வந்த ஒரு காரியம் சொல்கிற பாருங்க. ஒரு சகோதரியோட வாக்கு தத்தத்தை பிடிச்சி ஜெபித்த ஜெபம் அந்த சகோதரியோட வாழ்க்கையில் 600 வருஷ சாபத்தை நீக்கியது. அந்த சகோதரி வாழ்க்கை 14 தலைமுறை சாபத்தை நீக்கியது. அதை குறித்து நான் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி வார்த்தையில் எந்த அளவுக்கு வல்லமை உண்டு, வேதத்தில் எவ்வளோ நம்ம ஆழமாக போனோம். அல்லேலூயா. ஏதோ தெரிவிக்க பாருங்க. இந்த ஒரு வசனத்தை எடுக்கலாம். ஆதியாகமத்தில் நீங்கள் வாசிக்காது என்ன நீங்கள் கண்டுபிடிக்க பாருங்க. 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம் வாசிக்க பாருங்களா. எழுதி சாரி ஒரு நிமிஷம். இது 7-8 வசனம். 6 வாசிங்க. அப்போது ஸ்திரீயானவள் போதும். இதை நாம் படிக்கிறோம். வேதத்தை எப்படி உள்ளே போகிறதுக்கு இதை படிக்கிறோம். இந்த படிக்கிறதுல உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியும் சொல்லுங்கள். நான் இந்த பெருமையாக காட்டுறதுக்கு தப்பாக நினச்சிக்காது, தயவுசெய்து சொல்லிக் கொடுத்தா சொல்கிறேன். என்ன வித்தியாசம் தெரியுதுங்களா?
கனியை வாங்குறாங்க, புசிக்கிறாங்க. புசிச்சவொடனே என்ன சொல்லுது? அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டதுன்னு சொல்லுது. அது கரெக்டா? நான் கேட்குறேன், கனியை முதல்ல புசித்தது யார்? ஏவாள் புசிச்சு அப்புறம் கொண்டு வந்து தான் ஆதாம் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் கனியை புசிச்ச உடனே அவளுக்கு என்ன செய்திருக்கணும்? கண்கள் அப்பே திறந்திருக்கணுமா இல்லையா? 2 பேரும் புசிச்சவங்க 2 பேர் கண்கள் திறந்தது எப்படி வரும்? ஏன்னா முதலே கண்கள் திறந்துட்டா அவங்க கொஞ்சம் சுதாரிச்சுக்கலாம் இருப்பாள்ல, ஏதோ தப்பு நடந்திருக்குது, ஏன் ஆதாமுக்கு கொடுக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, இருவர் கண்களும் திறந்தன. ஏன் அப்படி ஏவாள கண்கள் முன்னாடி நம்ம இதுக்குள்ளே படிச்சுன்னு வர்றோம், இதெல்லாம் கவனிக்கிறதில்லை. ஏன் முன்னாடி திறக்கலைன்னா பிசாசு ஆனவன். அது அடுத்த வசனம் வாசிங்க. அப்படியே அர்த்தத்தில் அது அடுத்த வாசிங்க. அவர்கள் தங்களை நிர்வாணிகள் என்று எப்படி அறிந்தாங்கன்னா, இதுதான் சாத்தானோட தந்திரம். செய்ய சொல்றது அவன்தான். அவங்க செய்த உடனே அவங்க நிர்வாணியின் குற்றம் சாட்டுறான். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் கேட்குறாரு பாரு முதல்லையே. பாரு 11ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஆண்டவர் கேட்குறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? அல்லேலூயா. இது என்ன விளக்கன்னு சொன்னா, ஏவாள் புசிக்கிறான், அவனுக்கு போதும் புசிட்டான், அது வரைக்கும் வாய மூடி இருக்கிறான். அடுத்து ஆதாம் புசிச்ச உடனே அவனுக்கு அவன் வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ தான் சொல்கிறான், நீ நிர்வாணி. இது வரைக்கும் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தத தங்கள் நிர்வாணி என்று அறியாமல் தேவனோடு உலாவி கொண்டிருந்தார்கள். எப்போ அவர்களை குற்றம் சாட்டி நிர்வாணின்னு சொன்னவொடனே அப்போ மாம்சத்தின் கண்கள் திறந்தன. அல்லேலூயா. இன்றைக்கி நாம் என்ன செய்யணும்னா, பிசாசு நம்ம குற்றம் சாட்டுக்குனே இருப்பாள். அல்லேலூயா. உலகத்தில் தவறு செய்யாத மனுஷன் ஒருவனு இயேசுவை தவிர மற்ற எல்லாரும் தவறு செய்தவர் தான் இன்றைய வரையும். அந்த தவறை பிசாசு வேலைன்னா, நீ தவறு செய்துட்ட, நீ தவறு செய்துட்ட, நீ தவறு செய்த குற்றம் சாட்டி உங்களோட ஆவிக்குரிய கண்களை மறைத்து மாம்ச கண்களை திறக்க வைப்பான். அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவர் நம்ம அறியாமல் செய்த தவறை ஆண்டவர் மன்னிப்பார். அல்லேலூயா. தாவீது தவறு செய்த உடனே ஒரு ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு விழுந்து தப்புன்னு உணர்ந்த உடனே கதறார். 51ஆம் சங்கீதத்தில். அடுத்த 55ஆம் சங்கீதத்தில் சொல்கிறாரு, கர்த்தர் என்னை ரட்சிப்பார். அல்லேலூயா. அவளை தைரியம் நம்ம தவறை நாம் மன்னிக்கணும். முதலாவது நம்ம செய்த தப்பு செய்தது, அதுக்காக தப்பு செய்யணும் நான் சொல்ல வரல, திரும்ப தவறான எடுத்துக்கூடாது. செய்த தவறை கர்த்தரை சொல்லிட்டேன், அவர் பார்த்துப்பார், அவரை மன்னிப்பார். பிசாசானவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு சர்ச்சுக்கு வர அவன் சொல்லுவான், நீ அன்றைக்கி அந்த தப்பு செய்தல்ல, இன்றைக்கி எப்படி சர்ச்சுக்கு போகிற, உள்ளில் உணர்த்தி கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்டவுடனே கர்த்தர் மன்னிச்சுட்டு இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இறக்க வைக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை ஏசாயா 53:10 வசனம் வாசிக்கலாம். ஆண்டவர் நம்மளை எவ்வளோ இறக்க வைத்திருக்காருன்னு சொல்கிறேன். ஏசாயா 53:10 வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். இது நான் விளக்க நான் சொல்கிறேன் பாருங்க. ஏசாயா ஆண்டவரோட சிலுவை பாட சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் தம்முடைய சந்ததியை இயேசு காட்டினார். எப்படின்னா, சிலுவையில் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கிறார். மரிக்கும்போது அவர் ஏற்றுக்கொண்டு தான் மரிக்கிறார். எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய சிலுவையில் வசனம் சொல்லுது, அவரை யாருன்னு முகத்தை பார்க்க கூட முடியாத அளவுக்கு ஒரு சதைப்பிண்டமாக அடிக்கிறாங்க.
எல்லாத்தையும் பொறுத்துக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தது நம்முடைய பாவங்கள்லாம் அவர் மேல் சுமந்து அவர் பாவியானார். அல்லேலூயா. சாரி, அவர் பாவமான, அவர் பாவம் இல்லை, அவர் பாவமான. எப்படி பாவம் வந்து நம்முடைய பாவம் அவர் மேல் சுமக்கும் போது ஆண்டவர் பிதாவாகிய தேவன் ஒரு வசனம் சொல்லுது, அவர் பாவத்தை பார்க்க முடியாத சுத்த கண்ணன். அல்லேலூயா. அவர் பாவமானதால பிதாவாகிய தேவனுடைய கண்கள் அவரை பார்க்க மறுக்குது. அப்போ தான் கதறாரு, என் தேவனே என் தேவனே ஏன் நினைக்க இவ்வளோ பாடம் நான் சகிச்சுக்கிறேன், இவ்வளோ அடியல் தாய்க்கானா நீங்கள் என்னை விட்டு போகிறத நான் ஏற்றுக்கொள்ள முடியல, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஐயோ இவ்வளோ தேவனை என்னை பார்க்க முடியாது, தேவனுக்கு எனக்குள்ள உறவை முறித்து கொள்றதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல சொல்லும்போது தான் இந்த வசனம் சொல்றாரு, அவருடைய சந்ததியை கண்டு நம்மளாம் அவர் முகத்தில் முன்னாடி காட்டுறாராம் இயேசுக்கு. பிதாவை இந்த மாதிரி இந்த ஜனங்கள்லாம் பாவத்தில் இருக்காங்க, இவங்களுக்காக நீ அடிக்கப்பட்டு சொல்லும்போது நம்ம சந்ததியை கண்டு அவர் முடியுமாத்த 53:10 53:10ம்மா இல்லைம்மா, ஏசை 53:10 கடைசி. அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாக இருப்பார். அல்லேலூயா. காட்டின உடனே சிலுவையில் நம்மளாம் பார்த்து ஐயோ இந்த பிள்ளைங்க பாவத்தில் போகிறாங்கன்ட்டு தான் நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் ஏற்றுக்கணும். ஏன் சொல்கிறோன்னா அவர் நம்ம மேல் வைத்த அன்பு அப்படிப்பட்ட அன்பு. அல்லேலூயா. ஆனால் நாம் அவரை அறிகிற அறிவில் வளரணும். அல்லேலூயா. அவர் யார்? அவர் அன்புள்ளவர், அவர் மன்னிக்கிற தேவன், அவர் பட்சபாதம் இல்லாதவர். அல்லேலூயா. அந்த ஒரு எண்ணம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அவர் செய்ய தவறுக்காக நியாயம் தீர்க்கிற தேவன் இல்லைன்னு சொல்ல, அவர் நியாயம் தீர்க்கிறவர் தான். நியாய தீர்ப்பு காரியத்தையே சொல்லி பிசாசானவன் தான் குற்றப்படுத்துகிறவன். நாங்களும் குற்றப்படுத்தி உங்களை ரொம்ப காயப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் நல்லவருங்கிற ஒரு பாட்டை மாத்திரம் காட்டாதபடிக்கு அவர் நியாயத்திற்க தேவன் உண்மைதான், அவர் நல்லவர் என்றும் பார்க்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஒரு காரியத்தில் தவறிட்டா கர்த்தர் பார்க்குற பார்வை வேறு. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படியாவது என் பிள்ளைய திரும்ப நான் கொண்டு வந்து சேர்க்கணுன்ட்டு தான் விருப்பப்படுவார். அல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளை ஒரு தவறு செய்தான்னா அவனை எப்படியாவது திருத்தி கொண்டு வந்து சேர்க்கணும்னு தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தையும் அதுக்கு தான் அனுப்பி கொண்டிருக்கிறார். அவர் பார்க்குற பார்வை வேற, மனுஷன் பார்க்குற பார்வை வேற. அல்லேலூயா. அன்றைக்கி ஊழியர் நான் ஐடிக்கு போன இந்த இவருக்கும் இந்த ஆல்பர்ட்டுக்கும் தெரியும். ஒரு சம்பவத்தை சொன்னார். அவர் சொல்ல தெரியும். அவர் யாருக்கு சொல்கிறார் சிம்சோனை பொறுத்து கிதியோனை பொறுத்து ஒரு காரியத்தை சொன்னார். மனுஷன் பார்க்க பார்வையும் தேவன் பார்க்க வித்தியாசம். அல்லேலூயா. பைபிள்லேயே கர்த்தரை எல்லாம் கூட பேர் நோக்கி பார்த்தாங்க, அந்த தேவன் நோக்கி பார்த்த மனுஷன் ஒரு கிதியோன். அல்லேலூயா. அவனை தேவன் சொல்கிறார் பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. பராக்கிரமசாலின்னா நல்ல நீங்கள் பார்க்குறவனும் நல்ல பார்க்கறதுக்கு நல்ல வெல்த்தியாக இருக்கிறவன். ஒருத்தர் அடிச்சான்னா 5 பேர் விழுந்துருவான். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் கிதியோன் அப்படிப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. அவன் பயந்தவன் தான். ஆனால் அவனை பார்த்து தேவன் பராக்கிரமசாலின்றார். அல்லேலூயா. அதுதான் தேவன் பார்க்குற பார்வை. மனுஷன் ஒரு எடுக்கலாம். யாராவது ஒருத்தர் நான் அது கொஞ்சம் விளக்கிட்டு போகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் எடுக்கலாம், 6ஆம் அதிகாரம். அவன் எப்படிப்பட்டவன் நான் கொஞ்சம் அதை சொல்கிறேன் பாரு. சாரி, ஒரே நிமிஷம். யாராவது 11ஆம் வசனம் அவசியமா? ஆ ஆ ஆ ஆ ஆ அல்லேலூயா. இதை நான் சொல்கிறேன் பாருங்க. மீதியானியரோட அங்கே ஒரு மீதியானியர் ஒரு கூட்டம் இருக்குது. மீதியானியர் யாருன்னா தெரியும் உங்களுக்கு, நீங்கள் சொல்லியிருக்கேன். ஆபிரகாமோட சந்ததி தான்.
ஆபிரகாம் கேத்துரால்னு ஒரு சகோதரி விவாகம் பண்ணினா அவனோட புள்ள தான் மீதியான். அந்த சந்ததி வருது வந்தாதுன்னா இருக்கும்போது இவங்க நல்ல விளைச்சலை எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்குற பார்வை என்னன்னா, மனுஷன் பார்க்க மாதிரி பார்க்கறதில்ல, தேவன் பார்க்குற பார்வையே வேற. அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தின் ஆழங்கள் ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பார்க்க பார்வைக்கும் தேவன் பார்க்க பார்வை வித்தியாசம் தான். அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை முடிக்கலாம், ஆரம்பிக்கிறதுங்களா? இவ்வளோ சொல்லலை, இப்போ ஆரம்பிக்கிறேன். நான் சொன்னேன், ஒரு சகோதரியோட ஜெபம் 600 வருஷ சாபத்தை மாற்றியது. அல்லேலூயா. ஒரு சகோதரியோட ஜெபம் 14 தலைமுறை சாபத்தை மாற்றியது. அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜெபம் எப்படிப்பட்டது. நம்ம ஜெபம் தேவன வாக்குத்தத்தத்தை பிடிச்சி நம்ம ஜெபிச்சா கர்த்தர் மாற முடியாது. அல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை பிடிச்சி நம்ம ஜெபிக்கிறோம். ஒரே நிமிஷம், யாராவது ஒரு வசனம் வாசிங்களா? 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற இருந்தான். போதும். இங்கே படிக்கிறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பிம் என்ற ராமதாயம் ஊரான ஒரு மனுஷனுக்கு அவனை இருந்தான். அவனுக்கு எல்கானா என்ற பெயர். அவனுக்கு சந்ததியை கொடுத்து அவன் தாத்தா பேர் எல்லா சந்ததிக்கும் சொல்லப்பட்டிருக்குது. அல்லேலூயா. வேதம் இப்படி ஒரு சந்ததியை சொல்லுதுன்னு சொன்னாவே அதில் ஏதோ ஒரு ஆழமான சத்தியம் இருக்குது. அல்லேலூயா. எப்பவுமே வேதம் அப்பா பேர் சொல்லும், அதே இப்படி தாத்தா பேர் சொல்லும். இங்கே பாருன்னா 3-4 தலைமுறையை சொல்லி இருக்குது. அல்லேலூயா. இந்த எல்கானா அப்படின்னா யாருன்னா, நான் சொன்னேன், ஒரு சகோதரி ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்தத்தை பிடிச்சின்னா வாக்கு தத்தம், அந்த வாக்கு தத்தத்தை தேவன் மாற்ற மாட்டார். அல்லேலூயா. அப்படி தான் அந்த சகோதரி ஜெபித்தாள். ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்க, ஏற்கனவே சொல்லிக்கலாம் தெரில. யாக்கோபு ஏசா, யாக்கோபுக்கு ஆசீர்வாதன்றது பெட்டியெல்லாம் இல்லை. அல்லேலூயா. யாக்கோபுக்கு வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி யாக்கோபு. அல்லேலூயா. யாக்கோபு வாக்கு தத்தத்தை பெற்றுக்குன்னு கிளம்பி போயிட்டான். அவன் சொல்லுவான், நான் கோலும் கையுமாய் கடந்து போய் என் கையில் ஒன்றுமே கொண்டு போல. ஆனால் அந்த வாக்கு தத்தம் பெருகி வாக்கு தத்தம் மாறாத 2 பரிவாரங்களோடு கிளம்பி வருகிறான். அல்லேலூயா. ஆனால் தன் தகப்பனை எல்லா ஆஸ்தியும் பெற்ற ஏசாவின் சந்ததி வேதத்திலே இல்லாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தன்னா அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கின்னு அதன்படி, ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீங்க, என்னை ஆசீர்வதிங்க, வாக்குத்தத்தத்தை மாற்றாமல் நீ ஜெபித்து பாருங்க, கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை மெட்டீரியலாக உங்களுக்கு கர்த்தர் அற்புதமாக விளைய செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. நாமெல்லாம் வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி. அல்லேலூயா. இந்த அம்மா ஒரு வசனம் வச்சுங்களேன். அதே ஒரே நிமிஷம். ஆ 14 வசனம் வாசியம்மா. 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, அது மட்டும் எடுத்துக்கிற மாதிரி. அந்த அம்மா ஜெபிக்கிற ஜெபம் என்ன சொல்கிறேன்னா, சேனைகளின் கர்த்தாவே. அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லாது இருந்ததுன்னு வசனம் சொல்லுது. இந்த அம்மா
என்ன சந்ததின்றதுக்காக தான் நான் சொல்ல வந்தேன். இந்த அம்மா வந்து எப்ராயிம் மலை தேசத்தான்றது எப்ராயிம் சந்ததி இல்லை, இவங்க புருஷ லேவியரின் சந்ததி. அல்லேலூயா. இது எங்கே பார்க்கலான்னா, நீங்கள் படிச்சு பாருங்கள். 1 நாளாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் பாருங்களேன். இந்த சந்ததி ஏன் சொல்கிறேன்னா விளக்கம் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 33 வருஷம் வசிங்க. 1 நாளாகமம் 6:33. சும்மா 1 நாளாகமம் 6:33. ஐயா ஏமானவன் பாடகன் சாமுவேல் குமாரன் அப்படின்னு லைனாக வரும். அது ரிவர்ஸ் ஆர்டரில் போட்டுருக்கோம். புள்ள அப்பா தாத்தா ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். அடுத்த காடு 38 வருஷம் வசிங்க. இவன் கோராகின் குமாரன், இவன் இஸ்ரவேல் குமாரன், லேவியின் குமாரன். சந்ததி பார்த்தீங்கன்னா எல்கானா லேவியர்களோட சந்ததி தான். ஆனால் லேவியர்களுக்குரிய எந்த வேலையும் எல்கானாக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. ஏன்னா இவர் லேவியின் சந்ததியினாலும் இவர் கோராகின் கூட்டத்தை சேர்ந்த சந்ததி. அல்லேலூயா. அதில் வருமாருங்க. கோராகின் கூட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஒரு வாட்டி மோசேக்கு விரோதமாக பேசினதால பூமி பிளந்து எல்லாம் அவங்க கோராகின் கூட்டத்தாரெலாம் இறங்கிட்டாங்க. ஒரு வசனம் சொல்லியிருக்க, அவர்கள் குமாரரோ சாகவில்லைன்னு வசனம் வருங்க. அல்லேலூயா. இவன் அந்த சந்ததியில் வந்ததால் அவங்க ஒரு காரியத்தை, இஸ்ரவேல் மக்கள்லாம் ஒரு காரியத்தை முடிவு பண்ணிட்டாங்க. தேவன் சொன்னதில்லை. என்னன்னா, தேவனே கோபப்பட்டு பூமியில் இறக்குனதால இவர்களுக்கு லேவி குடும்பத்தில் இருந்தாலும் இந்த ஆசாரிய ஊழியம் செய்கிறதுக்கு இவங்க தகுதி இல்லைன்ட்டு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. அதனால் எல்கானா லேவின் ஊழியத்தை செய்யவே இல்லை. அல்லேலூயா. இது ஏன் அப்படி முடிவு பண்ண? யாராவது ஒருத்தர் ஒரு வசனத்தை வாசிங்களா? என்னாகும் 27:3 சொல்லுங்க. வாசிங்க. 3:35 பாருங்க. என்ன 27:3 வாசிங்கம்மா. நான் இதுக்கு விளக்கப்படுத்துகிறேன். என்னாகும் 27:3 வாசிங்க. ஒரு அதாவது உனக்கு ஒரு ஒரு ஃபேமிலி இருக்குது. ஒரு ஃபேமிலியில் 5 பெண்கள் தான், ஆண்கள் புத்திரே இல்லை. அதனால் எனக்கு ஆம்பளைங்க இல்லாதால எங்கள் சுதந்திரம் இல்லாமல் போயிடக்கூடாது, எங்களுக்கு சுதந்திரம் தாங்கன்ட்டு மோசே என்னை கேட்கும்போது சொல்லுவாங்க. சிலோபேத்தியால் குமார்த்திகள்னு சொல்லுவோம். அவன் சொல்கிறாங்க, படிங்கப்பா. எங்கள் தகப்பன் வனாந்திரத்தில் மரித்தான், கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரை சேர்ந்தவர் அல்ல. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு காணியாட்சி கொடுங்க, எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுங்கன்ட்டு டைரெக்டாக கேட்டுக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்க, கோராகின் கூட்டத்தாரை சேர்ந்தவர் அல்லன்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, கோராகின் கூட்டத்தாருக்கு எந்த சுதந்திரமும் இல்லை. அல்லேலூயா. அந்த கூட்டத்தை வந்த எல்கானாகன்றதுக்காக தான் அந்த இவ்வளோ சந்ததின்னு சொல்லுது. அல்லேலூயா. அந்த சந்ததியில் வந்தவள் தான் அன்னாள். அல்லேலூயா. அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அல்லேலூயா. அப்போ தான் இப்போ நான் சொல்ல செய்திக்கு முன்னாடி வரேன். அவள் வாக்கு தத்தத்தை, அந்த அம்மா வாக்கு தத்தை பிடிச்சி ஜெயிச்சா. என்ன பிடிச்சி ஜெயிக்கிறாங்கன்னா, அவர் சேனைகளின் கர்த்தாவேன்ட்டு சொல்கிறாங்க. சேனைகளின் கர்த்தாவேன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் ஒன்று இருக்குது. யாராவது ஆதியாகமம் 2:1 வாசிங்க. போதும். இவ்விதமாக வானமும் பூமியும் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. 2 சேனை இருக்குது. வானத்துக்குரிய சேனை, பூமிக்குரிய சேனை. வானத்துக்குரிய சேனைக்கு பழுகி பெருகுகிற ஆற்றல் இல்லை. ஒரு சூரியன்னா ஒரு சூரியன் தான், ஒரு பூமின்னா ஒரு பூமி தான், ஒரு நட்சத்திரம்னா நட்சத்திரம் தான். பழுகி பெறுகிற ஆற்றல் இல்லை. ஆனால் பூமிக்குரிய சேனைக்கு அவர்
பலுகி பெருகிற ஆற்றலை தேவன் கொடுத்தார். அவந்தமா சொல்கிறாங்க, நான் பூமிக்குரிய சேனை, சேனைகளின் கர்த்தாவே நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறீங்க. பூமிக்குரிய சேனை என்ன? பழுகணும், பெருகணும். நான் பூமிக்குரிய சேனையாக இருக்கிறதால நான் பழுகவும் பெருகவும் பண்ணுங்க. அல்லேலூயா. இது தான் வாக்குத்தத்தை பிடிச்சி ஜெபிக்கிற ஜெபம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல முடியும். ஏன்னா நான் வாக்குத்தத்தை கொடுத்துக்கிறேன். பூமிக்குரிய சேனைக்கு பழுகவும் பெருகவும் உண்டு. இந்த அன்னாள் மலடியாக இருக்கிறதால அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் அழகான சாமுவேலை கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்துதான் இந்த அம்மா செய்கிறாங்க, ஒரு ஆண் பிள்ளையை அந்த அம்மா கேட்குறாங்க. எந்த தைரியத்தில் ஆண் பிள்ளை? ஆனால் பிறந்தாலும் அவங்க சட்டப்படி அவங்க ஒரு ஆசாரியனாக வர முடியாது, யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனாலும் தேவ சமூகத்தில் ஆண் பிள்ளையை கேட்குறாங்க. ஆண் பிள்ளை கேட்டது மட்டும் இல்லை, அவனை திரும்ப தேவாலயத்தில் விடுறாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் பாருங்கள், இந்த குடும்பத்தையே தேவாலயத்தில் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு தைரியம், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. என்ன தைரியம்னா, அந்த அம்மாவுக்கு ஒரு வசந்த வாசிப்பாருங்களா, கர்த்தரை எல்லாத்தையும் மாற்ற முடியும். இதை பாருங்களா, 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 2:6 வாசிக்குமா. கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும். அல்லேலூயா. என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கூட்டத்தாரெல்லாம் பாதாளத்தில் இறங்கி போனாங்க, ஆனால் கர்த்தர் நினச்சா ஏற பண்ணுவார், எங்களை ஏற பண்ணுவார். அல்லேலூயா. எங்கள் கூட்டாரெல்லாம் கொள்ளுகிறாரா போனாங்க, ஆனால் கர்த்தர் நினச்சா உயிர்ப்பிக்க பண்ண முடியும். ஏன் பிள்ளைய கர்த்தர் உயிர்ப்பிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி கர்த்தர் இன்னொன்று காரியம் செய்தாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு ஆசாரிய ஊழியர் செய்ய 30 வயசு நிரம்பி இருக்கும். 3 வயசில் எத்தும்படி ஆசாரிய ஏலிக்கிட்ட விட்டுறாங்க. அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த அம்மா மன தைரியத்தை பாருங்கள். கர்த்தர் இதை சொல்லியிருக்கிறார், எனக்கு கர்த்தர் தருவார். வசனத்தை கர்த்தர் ஒரு நாளும் மாற்ற மாட்டார், வசனத்தை நிறைவேற்றுவார்ன்ட்டு ஒரு தைரியம். நீங்களும் கர்த்தர் வசனத்தை பிடிச்சி கொள்ளுங்க. வசனம் உங்களை உயிர்ப்பிக்கும், வசனம் உங்களை அதிகமாக பழுகவும் பெருகவும் செய்யும். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை தான் நான் சொன்னேன். வெளிச்சம், இருள் போகணும்னா வெளிச்சம் வரனா, வார்த்தையே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், இயேசுவே வார்த்தை. இயேசுவே சொன்னார், நானே உலகத்தில் ஒளியாக இருக்க, அவரை பற்றி கொள்ளுங்க. அல்லேலூயா. அந்த அம்மா அதான் தைரியமாக செய்தாங்க. இந்த வார்த்தை ஒரு நாள் மாறாது. அல்லேலூயா. நாம தான் அந்த வார்த்தையை விசுவாசிக்காம, கர்த்தர் சொல்கிறாருன்னா நிச்சயமாக அது நடக்கும்ன்ட்டு நம்ம விசுவாசிக்கணும். வாயினால் ஒரு அறிக்கையெல்லாம் பண்ணுங்க, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிற வசனம் சொல்லுது. நம்ம தவறான எந்த வார்த்தையும் பேசாதீங்க. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்துக்கிற வாக்கு தத்துவத்தை உனக்கு பாருங்கள், வாக்கு தத்துவம் உடனே நிறைவேறும் பார்க்காதீங்க. ஆபிரகாமுக்கு 25 வருஷம் கொடுத்து ஆபிரகாமுக்கு நிறைவேறது. அல்லேலூயா. சாரி, அதே ஆபிரகாமுக்கு 400 வருஷம் மக்கள் அடிமையாக இருப்பாங்கன்னா, அதே 430 அது கரெக்டாக வாக்குத்தத்தம் நிறைவேறியது. அல்லேலூயா. எரேமியா சொன்னார், 70 வருஷம் நீங்கள் அடிமையாக போய் திரும்பி அதே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தாவீதை அபிஷேகம் பண்ணோம், ராஜாவாக இல்லை, அவர் வாக்குத்தத்தம் நிறைவேற நாளாயிடுச்சு. அல்லேலூயா. நீங்கள் என்ன நினச்ச வாக்குத்தத்தை பிடிச்சிங்க, அதை நிறைவேற்றாமல் இந்த சகோதரி தான். கர்த்தாவை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, என் குடும்பம் தகுதியில் தான் எல்லாம் மறுத்துட்டாங்க, ஆனால் நீங்கள் நினச்சா இறங்கவும் ஏறம் பண்ண முடியும், மறுபடியும் கொல்லவும் உயிர்ப்பிக்க முடியும். என் பிள்ளை ஆசாரியன் ஆக தகுதி இல்லை தான், ஆனாலும் கர்த்தரால் முடியும். அவர் சொல்கிறார், மலடியானவர் 7 பெற்றான்ட்டு. இந்த சாமுவேல் 7 விதமான ஊழியத்தை செய்தார். அல்லேலூயா.
ஆசாரியராக இருந்தான், போதகராக இருந்தான், அநேகரை அபிஷேகம் பண்ணுகிற ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவராக இருந்தார், போதகர்களுக்கெல்லாம் மேலே இருந்தார். அப்படிப்பட்ட அநேக ஊழியர்களை செய்தார். காரணம் என்னன்னா, ஒரு தாயோட ஜெபம் விசேஷமான ஜெபம். அல்லேலூயா. நீங்களாம் அநேக தாய்மார்கள் இருக்கிறீங்க, உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்கன்னா அதுக்கு பாருங்க, அந்த அம்மா நியாயப்பிரமாணத்தையே கொஸ்டின் பண்ணுறாங்க. 30 வயசில் தான் ஒரு மனுஷன் உள்ள வரணும், அதெல்லாம் தெரியாது. கர்த்தர் நினச்சா எல்லாம் முடியும்ன்ட்டு ஏழுகிட்ட திரும்ப விட்டுறாங்க. ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. ஒன்று புரியுங்க, நான் அடிக்கடி இப்போ சொல்லுவேன், நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்குறோம். அல்லேலூயா. அது தேவனுடைய வார்த்தையாக இல்லை நமக்கு தெரியாது, அதை வெளிப்படுத்திக்கிறதுக்கு அதுக்கு மேலே போதகர் ஒருத்தர். நீ பாருங்க, சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது அவன் யார்கிட்ட போகிறான்னு சொல்லுங்க, ஏலி கிட்ட போகிறான். ஏலி தான் சொல்கிறாரு அது கர்த்தருடைய வார்த்தைன்ட்டு. அல்ல, இன்னைக்கு அநேகர் சபையில் இருக்கிறோம், கொஞ்சம் தெரிஞ்ச உடனே என்னை ஆண்டவர் அழைச்சார், நான் கிளம்பிடுறேன்ட்டு போயிடுறோம். அது வார்த்தை, ஆண்டவர் வார்த்தையான்னு போதகத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. போதக அபிஷேகன்றது பெரிய அபிஷேகம். ஒன்று புரிஞ்சுங்க, உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பை 2 பேருக்கு நல்லா தெரியும். ஒன்று பிசாசுக்கு தெரியும். பிசாசு சொல்கிறான் பாரு, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி எடுத்து பிசாசு சொல்கிறான். அதே போதகருக்கு அவன் வெளிப்படுத்துகிறாரு. எலிசா, ஐயோ நான் என்ன ஆண்டவர் என்ன செய்யும்போது கேஎஸ்சி அப்போ எலிசா சொல்கிறாரு, நீ கண்ணை தந்த பண்ணோன்னே அவரை சுற்றிலும் அக்னிமன் ரதங்கள் இருந்தால். இல்லையா? காரணம் சொன்னால் போதகருக்குள்ள அபிஷேகம் நம்ம சாதாரணமாக நினச்சிட்றோம், அட என்னடான்ட்டு. நான் போதகர் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு வசனம் சொல்லுதுன்னா அந்த வசனத்தில் அவ்வளோ உண்மை இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எப்பவுமே போதகரை நம்மளுக்கு வைக்க மேற்பண்ண கொஞ்சம் நினைக்காதீங்க. அவர் தப்பு செய்தால் கூட கர்த்தர் பார்த்துப்பார். ஆனால் நியாயம் தீர்க்க அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. அதுமா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏலி கிட்ட எதுவும் விட்டுறாங்க. ஏலி நினச்சிருப்பாரு, என்னப்பா இவருக்கு விட்டுறாங்க, 3 வயசு தான் ஆகுது, 4 வயசு தான் ஆகுது, இவனை வச்சு நான் என்ன பண்ண முடியும், 30 வயசு இருந்தால் தான் பண்ண முடியும். அப்படியே அவங்க தடை செய்யப்பட்ட என்ன இருந்தாலும் அப்படியே அது 30 வயசு ஆகலை. ஆனால் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. அங்கே வசனம் நாங்கள் இப்போ காட்ட முடியல, அவன் தேவாலயத்தின் கதவுகளை திறந்து வெளியே வந்தான். ஒரு மனுஷன் திரைச்சிக்கு உள்ளே போயிட்டானா தேவனை அங்கீகரிக்கப்பட்டவன்னு அர்த்தம். அல்லேலூயா. சாமுவேல் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டான். காரணம், தாயின் ஒரு ஜெபம் வாக்கு தத்துவத்தை பிடிச்ச ஆண்டவரே சேனைகளின் கர்த்தாவே என்று வாக்குத்தை பிடிச்சி ஜபிக்கும் பக்க ஆரம்பித்தாங்க. சேனைகளின் கர்த்தர் நான் பழுகி பெருகணும். நீங்கள் என்ன பழுகி பெருகணும், அந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் வயதில் அநேக வார்த்தைகள் இருக்குது, அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்தை தேடி வியாதி வந்ததா போங்க தேடுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார், எகிப்தியருக்கு வரப்பண்ணிற வியாதிகள் ஒன்றை உனக்கு வரப்பண்ணே, நானே உன் பரிகாரம் எனக்கு கர்த்தர். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே, எனக்கு செய்யுங்க, வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன், செய்யுங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் தருமாறாக இருக்குதா, வசனம் இருக்குது. நானும் என் பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் சியோன் பருவத்தில் நானும் என் பிள்ளைகளும் ஒலிவு மலை கன்றுகளைப் போல் இருப்போம். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். வசனத்தை பிடிங்க. ஆண்டவர் நீ சொல்லியிருக்கிறீங்க, அதன்படி என் பிள்ளை நல்லா இருக்கணும். அல்லேலூயா. உன் கையின் பிரயாசத்தை சாப்பிட அவனுக்கு பாக்கிய நன்மை உண்டாயிருக்கணும் வசனம் சொல்லுக்குது. என் கையின் பிரயாசத்தை வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் ஜபத்தை வாக்குத்தத்தை பிடிச்சி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரால் ஒன்றுமே அவன்கிட்ட சொல்வார், நான் சொன்னது தான் என் பிள்ளை கேட்குது, நான் சொன்னது தான் அவன் பிள்ளை கேட்குது, நான் என்ன சொல்ல முடியும். ஒரு தகப்பன்கிட்ட போய் இது ஒரு பிள்ளை இது மாதிரி ஆண்டவர் அப்பா நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க வாங்கி கொடுக்கணுன்னா அப்பா என்ன சொல்லு, ஆமாம் சொல்லியிருக்கல, சரி வாங்கி தரேன். இது தான் தகப்படுக்கம் பிள்ளைக்கு உள்ள உறவு. அல்லேலூயா. நான் சொன்னேன், இன்றைக்கி தேவனை பார்க்குற பார்வையில் வித்தியாசத்தை கொண்டு வாங்க. அல்லேலூயா.
பிசாசானவன் யாருன்னா அவன் குற்றம் சாட்டுபவன். அல்லேலூயா. தேவன் குற்றங்களை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. சிலுவையிலே நான் சொன்னேன், அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அல்லேலூயா. நம்முடைய முகத்தான் சிலுவையில் பார்த்தார். ஐயோ, என் பிள்ளைங்களாம் பாவத்தில் இருக்கிற இந்த பிள்ளைங்களுக்காக ஜீவனே போனாலும் பரவாயில்லன்ட்டு சந்ததியை கண்டு நிற்கிற அதே ஆண்டவர் தான் இன்றும் நம்மோடு இருக்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவரை நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஜபிக்கிற ஜபம் கர்த்தரையை அசை பண்ணுகிற ஜபமாக இருக்கட்டும். இன்னைக்கு ஜபிக்கிற ஜபம் அவர் இருதயத்தை கரை பண்ணுகிற ஜபமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போனதில்லை. அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் இந்த வார்த்தையாகிய இயேசுவை விசுவாசிங்க. அல்லேலூயா. எந்த காலத்துலேயும் நான் சொல்கிறது கேளுங்க, இயேசு மாத்திரம் மறுதளிக்காது தேவனுக்கு விரோதமான கவலை. நீ பாருங்கள், நான் இன்றைக்கி சொன்னேன் மன்னா, முதல்ல அந்த மன்னாவை சொன்னாங்க தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது. ரெண்டாவது சொன்னாங்க இது கொத்துமல்லி விதையை போல் இருந்தது. மூன்றாவது சொல்கிறாங்க இது எங்களுக்கு அருவருப்பாக இருக்குது. ஆண்டவர் கோபம் வந்துச்சு, கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பினார். வார்த்தை மன்னான்னா வார்த்தை என்ன இயேசு. இயேசுவை எப்போ நாம் வாழ்க்கையில் தள்ளி விடுறோமோ தேவ கோபத்துக்கு ஆளாகும். அல்லேலூயா. அந்த கோபத்தை தப்பிச்சு கொள்ள திரும்ப நாம் யோசனை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. வந்துக்கிற உங்களுக்காக ஒரு வார்த்தை சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் உண்மையாக இருங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையாக இருங்க. ஆண்டவர் பேசுகிற பேச்சில் உண்மையாக இருங்க. எந்த காலத்திலும் கர்த்தரை மாத்திரம் அவர் என்ன எனக்கு செய்துட்டாருன்னு சொல்லிட்டுனா அது மாதிரி ஒரு தவறான காரியம் எதுவுமே இல்லை. நினச்சி பாருங்கள், இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் போக சகோதரிக்கு தெரியும், மூச்சை இழுத்து விட முடியாத அளவுக்கு அநேக ஆக்சிஜனை சுவாசித்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ரீயாக மூச்சு இழுத்து விடுறோம். அல்லேலூயா. அந்த ஒரு காரணத்தை நினச்சாவே கர்த்தருக்கு நம்மளை வைத்த கிருபை நமக்கு தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் இன்னிலிருந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் வார்த்தையும் உண்மையாக பற்றி கொள்ளுங்க. உங்களை வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கன்னா வெளிச்சம் வரணும். வெளிச்சம் வரணும்னா வேதமே வெளிச்சம். இந்த வெளிச்சங்கிறது இயேசு தான். அவரை பற்றி கொண்டு ஜீவிக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.